பார்க்க மாட்டீங்களான்னு. எதுக்கு உடனே இப்படி வருத்திக்கிட்டு இப்படி கஷ்டம்? நீங்க அழுதா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ப்ளீஸ் தயவு செஞ்சு. விஜய், எனக்கு இதெல்லாம் புதுசா தான் இருக்கு. கண்ட்ரோல் இல்லாம தானே நீ அழவே கூடாது. என்ன சொல்லிட்டு இப்ப நீ சிரிப்பா மட்டும்தான் உன் முகத்துல நான் பார்க்கணும். போதும். இனிமே நீ சிரிச்சு வந்துருதுங்க. நான் கண்டினியூஸா வாமிட் பண்றத பார்த்து வீட்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் மேல டவுட் தெரியாதா? யார்கிட்டயுமே சொல்ல. அவங்க யோசனையில கூட வர மாட்டேங்குது. ஏன்னா நான் உங்களுக்கு ஒய்ஃபா நடிச்சிட்டு இருந்தேங்கிற. அன்னைக்கு கோயில்ல வந்து வெயிட் பண்ணல, வந்து எடுத்துட்டே இருக்கான்னு பாட்டி கூட கங்கா அக்கா கிட்ட சொன்னாங்க. அப்போ இந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவரே கெஸ் பண்ணிட்டாரு. யதார்த்தமா நிவின் என்ன பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணாரு. தவிர்க்க முடியாம அவர்கிட்ட சொல்ல வேண்டியது ஆயிடுச்சு. விஷயத்த கேள்விப்பட்டதும் அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இல்ல, அன்னைக்கு நான் இருந்த சிச்சுவேஷன்ல அவர்கிட்ட சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த குழந்தை மூலமா நம்ம திரும்ப ஒன்னா சேர்ந்தா நம்மளை விட நிவினுக்கு ரொம்ப அவராலதான். உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நீதான் ஏதோ ஒரு குழப்பத்துல இருந்தனா அவரு சொல்லிருக்கலாம்ல. நிவினுக்கு உங்களுக்கு இந்த விஷயம் தெரியணும்னு நான் நினைச்சேன். நான் தாங்க நிவின்.